ஹலோ गाइस, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல என் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் தான் இது. இந்த க்ரீமோடைய ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரைமர் எடுத்துருக்கிறது என்னன்னா NYB உடைய 4-in-1 ப்ரைமர். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அடுத்ததா ஃபவுண்டேஷன். மோஸ்ட்லி நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன் பவுடர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் என் ஸ்கின் ஃபினிஷ்க்கு கொண்டு வர போகிறேன். அதுக்கு நான் டார்க் அண்ட் லைட் ஷேட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் என் கையாலேயே ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ப்ரஷ் வந்து பிரைடுக்கு யூஸ் பண்ண மட்டும்தான் பிடிக்கும். நெக்லையுமே கவர் பண்ணிக்கிறேன், ஏன்னா கழுத்து ஒரு கலரும் ஃபேஸ் ஒரு கலரும் தெரியக்கூடாது. டிஸ்கிரிப்ஷனில் இது என்ன ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பனானா பவுடர் எடுத்து ஃபேஸ் முழுக்க செட் பண்ணிக்கிறேன். மேக்கப் இன்னும் போல்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா காம்பேக்ட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா என்னுடைய சிக்னேச்சர் மேக்கப்பான பரதநாட்டியம் மேக்கப் பண்ணலான்னு இருக்கேன். உங்களில் எத்தனை பெரிய வீடியோக்கு லைக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்ததா ஐ மேக்கப்புக்கு வந்தாச்சு. இதுக்கு என்னுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் கலர்களே எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்டர் கார்னரில் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதால உங்கள் ஐஸ் ரொம்ப எலகண்ட்டாக தெரியும். எனக்கு மேக்கப்லேயே ஐ மேக்கப் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை மட்டும் நான் பார்த்து பண்ணுவேன். அடுத்தது அவுட்டர் கார்னரில் மெரூன் கலர் ஷேட் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக எடுக்கணும், அதிகமாக எடுத்துடக்கூடாது. அடுத்தது ஐப்ரோ ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு எப்போவுமே ஐஸ் போல்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் என்னோடய ஐஸ் இன்னர் கார்னரை நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதால நம்ம ஐஸ் ரொம்பவே அழகாக காமிக்கும். அடுத்ததாக என்னுடைய ஃபேவரட் ஐலைனரான இன்சைட் ஐலைனரை நான் விட்டுக்கிறேன். இந்த ஐலைனர் 2 நாள் ஆகியுமே என் கண்ணை விட்டு போகலை. ரொம்ப காஸ்ட்லியான ஐலைனர்லாம் நான் வச்சுருக்கேன், அது கொடுக்காத ரிசல்ட் கூட இது எனக்கு கொடுத்துருக்கு. ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். அடுத்ததா ஃபேஸஸ் கனடாவுடைய காஜலை நான் விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோடைய ரிவ்யூ எல்லாமே கீழே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா மஸ்காரா விட்டுக்கிறேன். மோஸ்ட்லி நான் மஸ்காரா விட மாட்டேன், ஏன்னா ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால். ஆனால் இன்றைக்கி நான் விட்டுக்கிறேன். அடுத்தது பொட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது லிப்ஸ்டிக் பதிலாக லிப்லைனரை வச்சு நம்ம லிப்ஸ்டிக் போட்டுப்போம் சொல்லிட்டு லிப்லைனர் எடுத்து விட ஆரம்பித்தேன். கடைசியில் என் லிப் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால அது அப்ளைவே ஆகலை. ஆனாலும் நான் விடுவேனா, விடலை, எப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததா சின்னதாக ஒரு மச்சம் வச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துலேயே என் லிப் ரொம்ப ட்ரையான மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதையே அப்படியே பிளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படியோ ஒரு வழியாக இந்த மேக்கப் முடிச்சாச்சு. இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.